ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அரண்நாமம் ஆயிரத்தில் ஈடு இணை இல்லாத ஒரு பரம்பொருள் சிவபெருமான்கிறத பார்த்தோம். 275வது திருநாமம் அவரை எப்படி சொல்கிறதுன்னர். ஓம் யஜ்ஞபாகவிதே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, யாகங்களில் நாம் அவிர்வாகம் கொடுக்குறோம் இல்லையா, ஆகுதி கொடுக்குறோம். அதை ஒவ்வொரு தேவதைகளை குறித்து கொடுக்குறோம். தேவதைகளுக்கு நாம் அவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்கறது அப்படின்னார். இப்போ எங்கேயோ வெளியூரில் பையன் இருக்கான்னு யாரோ அப்பா இருக்கா அப்படின்னா நாம் சம்பாதிக்கிறத அவர்களுக்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்குறோம்? ஒரு காலத்தில் மணி ஆர்டர் அப்படின்னு இருந்தது, இப்போ எல்லாம் ஒரு நிமிஷத்தில் மாற்றி விடலாம். அப்போ கூட நம்ம இங்கே இருக்கிற 100 ரூபா நோட்டை அங்கே அப்படியே கொடுக்க முடியாது. மணி ஆர்டருக்கு என்ன பண்ணுவோம், நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு ஃபார்மை ஃபில்லப் பண்ணி 500 ரூபா நோட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு நாள் கழித்து 2 நாள் கழித்து எந்த ஊர்லேயோ இருக்கிற அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ போய் சேர்றது. நம்ம கொடுத்த 500 ரூபா நோட்டே தான் போகணுங்கிறது அங்கே கண்டிஷன் கிடையாது. நான் ஒரு முழு 500 ரூபா நோட்டாக கொடுத்தா அவர் 500 ரூபா நோட்டாக கொடுக்கலாம். நான் 500 ரூபா நோட்டாக கொடுத்தா அவர் ஒரு முழு நோட்டாக கொடுக்கலாம். மொத்தத்தில் என்ன அப்படின்னர், நான் இங்கே என்ன யாரை உத்தேசம் பண்ணி யாருக்காக இந்த இடத்துல ஒன்று கொடுக்குறேனோ அதுக்கு சமமான வேல்யூ உள்ளதை எங்கேயோ இருக்கிற அவர்களுக்கு போய் சேரணும். இதான இதே போல தான் யாகத்துலேயும் நாம் திதி அப்படின்னு நம் முன்னோர்களை பிதர்களை நினச்சி நாம் திதி இல்லாமல் கொடுக்குறோமே. அதில் என்ன அப்படின்னா, நமக்கு வேணால் நம்பிக்கை இல்லை, குறைவாக இருக்கலாம். எங்கேயோ இருக்காவா, எங்கே இருக்கான்னு தெரியாது. இப்போ இதில் கொடுக்கறதுனால ஏதானு போயிடுமா, ஒரு அரிசியும் வழக்கையும் கொடுத்தனால அவர்களுக்கு போகுமா அப்படின்னா அதை பார்த்து வேலை செய்யறதுக்குத்தான் விஸ்வே தேவர்கள்னு ஒரு தேவ கூட்டமே இருக்குது. எப்படி ஒரு அலுவலகத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வச்சு அந்தந்த வேலையை பார்க்குறதுக்குன்னு அந்தந்த மனிதர்கள் இருக்காளோ அதை போல தான் ஆண்டவனால் இந்த நிர்வாகம் பண்ணப்படுற இந்த பிரபஞ்சத்துலேயும் அந்தந்த வேலையை பார்க்குறதுக்குன்னு தேவர்களுக்கெல்லாம் இருக்குது. அதனால தான் அவர்களுக்கு உயர்வாக சொல்லியிருக்கு. நமக்கு இல்லாத சக்தி அவர்களுக்கு இருக்கிறதுனால தான் நம்மளை விட அவர் உயர்ந்தவர்களாக இருக்கும். அந்த விஸ்வே தேவர்கள் அப்படிங்கிறவளுக்கு அவளோட கடமையே என்னென்ன, யார் யார் தங்களோட மூதாதைகள் நினச்சி என்னென்ன கொடுக்குறாளோ அதை வாங்கி எந்த ரோகத்தில் எப்படி இருக்காளோ அவர்களுக்கு தேவையாக இருக்கிறதா. ஊர்ஜம் வஹந்தி அமிர்தம் கிருதம் பயஹா கீலாலம் பரிஷுதம் சொதாசிய தர்ப்பயதுமே பித்ருன்னு திருப்பிய திருப்பிய திருப்பிய. நாம் அந்த தர்ப்பணம் பண்ணுறதே இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னு, அவள் எப்படி இருக்கான்னு தெரில, நான் வெறும் தண்ணியை தான் விடுறேன், எள்ளும் தண்ணியும் விடுறேன், அது எப்படி ஆகட்டும் அப்படின்னர். அவர்களுக்கு நெய்யாவோ பாலாவோ தயிராவோ என்னவா வேணுமோ, எந்த லோகத்தில் எந்த ஜீவனா எப்படி இருக்காளோ அப்படி இது போக கடவது, போய் அவர்களை அடைய கடவுது அப்படின்னு இந்த மந்திரம் சொல்கிறது. அப்படி மாற்றி கொடுக்கக்கூடிய சக்தி அந்த தேவர்களுக்கு இருக்குது, விஸ்வே தேவர்களுக்கு. அதே போல் நாம் யாகத்தில் அக்னி பகவானுக்கும் அந்த சக்தி இருக்குது. யாகத்தில் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்கிற, காஞ்சி பெரியவர் சொல்கிற சாக்ரிஃபைஸ் அப்படின்னு இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது தியாகம். நம்மளத இதன் நம்மமா அப்படின்னா இனிமேல் இது என்னோடது இல்லை அப்படின்னு தூக்கி போடுறோம். நெருப்பில் போகிறது யாரை குறித்து? உத்தேச தியாகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த தேவதையில் குறித்து? இந்திரனே இந்தா உனக்கு இனிமேல் இது என்னோடது இல்லை, உரிமை இல்லை, உன்னோடது, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த நம்ம கொடுக்கறதே, ஆகுதி கொடுக்கறதே, அதை வாங்கிட்டு நெருப்பில் தான் போடுறோம். இதை கொண்டு போய் இந்திரனுக்காக இருக்கட்டும், அக்னிக்காக இருக்கட்டும், வருணனுக்காக இருக்கட்டும், எந்த தேவர்களுக்காக இருக்கட்டும், அவர்களுக்கு கொண்டு கொடுக்க வேண்டியது அக்னியோட கடமை. அந்த சக்தி அக்னிக்கு இருக்குது. அப்படி ஒவ்வொரு யாகத்தில் எல்லாத்தையும் போடுறோம் இல்லையா, அப்படி எல்லாத்தையும் அக்னியில் போட்டால் அந்த அக்னிக்கு என்ன சக்தி, எப்படி அது கொண்டு கொடுக்கறதுன்னு இந்த சிவபெருமானோட சக்தினால், ஆணையினால். யஜ்ஞபாகவிதே நமஹா அப்படின்னு நெருப்பில் தூக்கி எல்லாத்தையும் ஒரே இடத்துல தான் போகிறோம், ஒரே போஸ்ட் பாக்ஸில் தான் எல்லா ஒரு லெட்டரையும் போகிறோம். ஆனால் அங்கங்கே போய் சேர்ந்துடுறது, அவர்களுக்கு போய் சேர்ந்துடுது. அதை போல் ஒரே நெருப்பில் தான் எல்லா தேவர்களையும் குறித்து நாம் ஆகுதி கொடுக்குறோம். அதை வாங்கிட்டு போய் கொடுக்க செய்யறது அந்த சக்தி அக்னிக்கு யார் கொடுத்துருக்கான்னு, இந்த சிவபெருமான் கொடுத்துருக்கிறதுனால தான் யஜ்ஞபாக விதே நமஹா அப்படின்னு இருக்குது.
இதில் இன்னொன்று அதை ரொம்ப சமத்தாக பிரித்து கொடுக்க தெரிஞ்சவர்னு இதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் குழப்பம் இல்லாத இருக்கும்போது 10 பேரை தூக்கி ஒரே இடத்துல போட்டாக்க அப்புறம் இவரது அதுவா அவரது இதுவா அப்படின்னு நமக்கெல்லாம் கன்ஃபியூஷன் வரலாம் இல்லையா, குழப்பம் வரலாமே. இங்கே வருமானார், வரவே வராது. என்னென்ன யாரை குறித்து என்னென்ன போட்டப்படுத்தோ அது நேராக அவர்களுக்கு போய் சேர்றாப்பில் இவர் அந்த சாமர்த்தியத்தை உள்ளவராக இருக்கிறதுனால இவர் இவர் அந்த சாமர்த்தியத்தை தான் யஜ்ஞபாக விதய நமஹா அப்படின்னு சொல்லுது. சரி, இவருக்கு அப்படின்னா அங்கே தான் ஆச்சரியம். இதுக்கு விளக்கம் சொல்கிறதே சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அக்னியில் போடுற எல்லாத்தையும் அந்தந்த தேவர்களுக்கு கரெக்டாக போய் செய்யறாப்பில் செஞ்சுட்டு கடைசியில் என்ன பண்ணார், மீந்ததை தனக்குன்னு எடுத்துக்கிறாராம். யாகம் பண்ணுறதே பார்த்தா தெரியும். கடைசியில் ருத்ராய பசுபதியே இதன மமஹா அப்படின்னு என்ன பண்ணுவான்னார், அந்த மீந்ததை தான் கொடுப்பா. ஏன் அப்படின்னார், தக்ஷன் யாகம் பண்ணா இல்லையா, சிவபெருமானை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே யாகம் பண்ணி சிவனை அழைக்காத, அவருக்கு ஆகுதி கொடுக்காத எல்லா தேவர்களையும் கொடுத்தா எல்லாம் பண்ணால், அதுக்கப்புறம் தான் தட்சயாகத்தில் எப்படி சிவபெருமானால் அகோர வீரபத்ரர் ஏவப்பட்டு என்னெல்லாம் நடந்ததுன்னு நமக்கு கதை தெரியும். அப்படிலாம் ஆகி சிவன் ருத்ராகாரமாக இருக்கிறதே தான் அப்புறம் பிரம்மா எல்லா தேவர்களும் விஷ்ணு எல்லாரும் இந்த தட்சனுக்கு நல்ல அறிவு சொல்லி, நீ அப்படி பண்ணக்கூடாது, பண்ணினது தப்பு, அதுக்காக தான் இந்த தண்டனை கிடைச்சிது அப்படின்னு எல்லா தேவர்கள்ட்டையும். அதில் வேடிக்கை என்னென்ன, அந்த யாகத்துக்கு பிரம்மாவையும் கூப்பிட்டான் விஷ்ணுவையும் கூப்பிட்டான். அவள் 2 பேரும் வரமாட்டோன்ட்டா. ஏன்னா நீ எப்போ அவரை அழைக்கலையோ அதனால் நாங்கள் அந்த இடத்துக்கு வரமாட்டோம். 2 பேர் மட்டும் வரல, மீதி எல்லா தேவர்களும் போனால், அதனால தான் எல்லாரும் அடி வாங்கினதான் நமக்கு புராணம் சொல்கிறது. அப்படி வரத்தே பிரம்மா தட்சிணை சொல்லி நீ தப்பு பண்ணின, அதுக்கு அவருக்கு பரம்பொருள் அவருக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் தக்ஷன் வருத்தப்பட்டு எல்லாம் பண்ணி மன்னிப்பு கேட்டு அவன் ஒரு தனி சகஸ்ரநாமே பண்ணியிருக்கான், 1000 நாமத்தினாலே வழிபட்டிருக்கான்னு நமக்கு மகாபாரதம் சொல்கிறது. அப்படிலாம் இருக்கிறது. இப்போ அவருக்கோ கொடுக்கல, ஆனால் யாகமும் முடிஞ்சாகணும், என்ன பண்ணுறது அப்படின்னார். அதனால் பிரம்மா ஒரு விதி பண்ணினாராம். இன்னுமே இன்றைக்கி சொல்கிறேன், இந்த தட்சயாகத்திலேருந்து உலகத்தில் யார் எந்த யாகம் யஜ்யம் பண்ணினாலும் சரி, உனக்கு கொடுக்கலைன்னாலும் மீந்தது அத்தனையும் உனக்கு தான். எப்படியும் மொட்டை வழிச்சு இதை பண்ண மாட்டோம், ஏதோ மீந்து தான் போகும். அதனால் மீந்த முழுக்களும் உனக்குத்தான் அப்படின்னு சிவனுக்கே அப்படின்னு விதி பண்ணினார். அதனால தான் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னார், யாகத்தில் வர எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு என்ன மீந்திருக்கோ அதை மட்டும் இவர் எடுத்துக்கிறார். அப்படின்னா இது எதை குடிக்கிறதுன்னு, அவரோட தாய் உள்ளத்தை. அம்மா அப்படி தானே பண்ணுவா, சமையல் பண்ணினா எல்லாத்தையும் மட்டும் முதல்ல தான் உட்காண்டா சாப்பிடுவோம் மாட்டா, எல்லாருக்கும் போட்டு குழந்தைகளுக்கெல்லாம் வயிறார போட்டுட்டும் அப்புறம் மீந்ததை தான் சாப்பிட்றா இல்லையா. அதை போல தான் இந்த சிவபெருமான் எல்லா தேவர்களுக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்க. இதுதான் ஞானிகளோட லட்சணம். அதனால யஜ்ஞபாக விதய நமஹான்னு வந்திருக்கு. அடுத்த 276வது திருநாமம் ஓம் சர்வபாசாய நமஹா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா எங்கும் இருக்கிறவர், எல்லா இடத்துலையும் வசிக்கிறவர் அப்படிங்கிறது. இது முன்னாலே பல நாமக்கள் மூலியமாக பார்த்துருக்கும். அடுத்த 277வது திருநாமம் ஓம் சர்வச்சாரிணே நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா எங்கேயும் சஞ்சரிக்கிறவர், தடையில்லாமல் எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்கிறவர். இது முதல் நாமத்தில் எங்குமே இருக்கிறவர் அப்படின்னா அவருக்கு என்ன தடை இருக்க போகிறது, எல்லா இடத்துலையும் தான் சஞ்சாரம் பண்ணுவர் அப்படின்னு தெரியுது. இது இப்படி சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார், எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியணுமே. நமக்கு தெரிஞ்சுன்னா அந்த தப்பை பண்ணுவோமா? தெரியாதனால தானே நாம் தப்பு பண்ணுறோம். அதை எப்படி தெரிய வைக்கிறார்னு அதுக்கு ஒரு திருவிளையாடல் இருக்குது. தியாகராஜ லீலை அப்படின்னு திருவாரூரில் நடந்த லீலையில் 316 317வது லீலையில் என்ன அப்படின்னா, ஒரு கலிங்க நாடு அப்படிங்கிற கலிங்க நாட்டில் திருடர்கள்லாம் இருந்தால் அதில் அந்த திருடர்கள் தலைவர் அவள் என்ன பண்ணால், ஒரு நாளைக்கு எல்லாரும் போட்டு நம்மளும் பல இடத்துல போய் எல்லாம் திருடின்னு இருக்கோம், எனக்கு ஒரு ஆசை, அந்த திருவாரூரில் போய் அந்த திருவாரூரை பற்றி ரொம்ப ஏகத்துக்கு பிரமாதமாக சொல்கிறா, அங்கே அப்படி லக்ஷ்மி தாண்டவம் வர்றான்னு. அந்த ஊர் ராஜா சோழ தேசத்தில் போய் அந்த ராஜாவோட அரண்மனையில் எவ்வளவு இருக்கும் அதை திருடின்னு வரணும். ஆனால் நிச்சயம் அரண்மனையில் போய் திருடினா மாட்டின்னு விடுவோம், மாட்டிக்கவும் விடாது, திருடணும். அதுக்காக என்ன பண்ணுவோம்னார், திருடர் கூட்டத்தில் எல்லாருமே கிளம்பி திருவாரூருக்கு தியாகராஜாட்ட வேண்டின்றாலாம், நாங்கள் உங்கள் ஊர் ராஜாட்ட திருட போகிறோம்,
அதனால நாங்கள் மாட்டிக்காத இருக்கிறதுக்கு நீ தான் எங்களுக்கு உடந்தையாக இருக்கணும். எப்படிலாம் இருக்கு பாருங்க வேண்டுதல். அதுக்கு என்ன பண்ணான்னார், ஒரு அக்ரிமெண்ட் வேறு போட்டுனா. என்னன்னார், அப்படி நாங்கள் அரண்மனையிலேருந்து மாட்டிக்காது நிறையா திருடின்னு வந்துட்டா அதில் 4ல் 1 பங்கு உனக்கு காணிக்கையாக செலுத்துகிறோம். நீ ஏதோ திருப்பதி உண்டியில் போடுறாப்புல இருக்குது. 4ல் 1 பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு. இவர் என்ன பண்ணார்னார், சரி அவர்களும் நம்மளை பக்தியோடு உருகி தான் வேண்டிக்கிறா, அதனால் சரின்னு ஒத்துழைச்சார். இவ போய் சோழ ராஜா என்ன பண்ணியிருக்கான்னு வெளியில் போயிருக்கார், வெளியூருக்கு போயிருக்கார், வேட்டையாட எங்கேயோ தூரதேசத்துக்கு போயிருக்கார். அரண்மனையில் இருந்த பொருள்லாம் எடுத்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டாச்சு. ஒரு தடை இல்லை. எல்லா காவலாளியும் நன்னா தூங்கினார். இவ போனால் நேராக பொட்டியை திறந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. போனவா எங்கே ஒளிச்சு வைக்கணும், அதனால் என்னம்னா ஒரு மலை குகைக்குள்ளே ஒளிச்சு வச்சு கல்லை போட்டு மூடிட்டா. ஆச்சு 3 மாதம் ஆச்சு. தியாகராஜர் பார்த்தார், என்னடா அது நம்ம மெனக்கிட்டு அருள் பண்ணினோம், மாட்டிக்காது திருடிட்டா, ஆனால் நமக்கு 4ல் 1 பங்கு தரேன்னா இன்னும் தரலையேன்னு. உடனே என்ன பண்ணான்னு, இவ காட்டில் இருக்கிறதே ஒரு வேடன் மாதிரி வந்து ஜோசியம் சொல்கிறாப்புல சொல்லி, உங்களுக்கெல்லாம் போராத காலம் வந்துடும், நீங்கள் மட்டும் யாருக்கோ ஏதோ கொடுக்குறேன்னு சொன்னதை கொடுக்கல, அதனால உங்களுக்கெல்லாம் ஆபத்து வரப்போகிறது, உடனே கொடுத்துருங்கோன்னு இவர் வந்து வான் பண்ணினார். அப்போவும் அவளுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல. அதனால் என்ன பண்ணேன்னு தன்னை பூதகணத்தை அனுப்பிச்சார். இவ எங்கே ஒளிச்சு வச்சுருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கின்னு திருவாரூருக்கு வந்துட்டார். வான்னு ஆர்டர் போட்டார். இவ மறுநாளைக்கு போய் கல்லை திறந்து பார்த்தா ஒன்றுத்தையும் காணும். உடனே எல்லோரும் திருடெல்லாம் கத்தினா என்னாச்சு என்னாச்சுன்னு. அப்படி தேடிண்டே வரத்தே ஒரு பவழ மாலை விழுந்திருந்தது. ஓ இங்கே தான் யாவனோ வந்து எடுத்துன்னு போயிருக்கான்னு. அதை வழியை வச்சுன்னு கொஞ்சம் தூரம் பண்ணால் ஒரு வைர மாலை விழுந்திருந்தது. இவர் பாருங்க, திருடின்னு போகிறதே கூட போதுங்க, வழியில் போட்டுட்டே வான்னு சொல்லியிருக்கார், குழு கொடுத்துட்டே வான்னு. கடைசியில் எங்கே வந்து தியாகராஜர் கோவிலில் வந்து நின்றுது. இப்போ பார்த்தோன்னே இவளுக்கு இப்போ ஞாபகம் வந்துடுத்து, உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னது கொடுக்கல, தப்பு, மன்னிச்சுக்கோன்னார். எல்லாத்தையும் நீ வச்சுன்றதை நீனே வச்சுக்கோன்ட்டு எல்லாரும் அடியார்களாக போயிட்டாளாம் திருடர்கள்லாம். இது வேட்டையாட போன சோழராஜாவுக்கு தெரிஞ்சுது. உடனே ஐயோ இப்படி ஆயிடுதே அப்படின்னுட்டு, என்ன இவ்வளவு அதிசயம் நடந்திருக்கு, திருடர்கள்லாம் போனால் அவளே எடுத்துன்னு போனால் கொடுக்கல, இவர் உடனே பூதகணத்தை விட்டு கொடுக்க சொன்னார், திருடர்லாம் நல்லவாளாக வேறு மாறிவிட்டாளாம் இப்போ மனசு திருந்தி. அதனால் அந்த தியாகராஜரை பார்க்கணும், ஓடி வரணும் அப்படின்னு காட்டில் வரத்தே என்ன எடுத்து அவரோட குதிரைக்கு வழி தெரியாத, கிழக்க போகிறது மேற்கு போகிறது எப்படி திருவாரூருக்கு போகணுன்னு தெரியாத போயிடுத்து. வழி தவறி திசை தவறி திண்டாடுறது. ராஜாக்கான மனசு பறக்கிறது, உடனே பார்க்கணும்னு. அப்போது தியாகராஜர் வேண்டிக்கிறதே தியாகராஜ ஆசிரியர் சொன்னார், இந்த வழியாக வா அப்படின்னு குரல் கேட்டுது. உடனே அந்த வழியால் போனால் கண்ணாடியில் காமிக்கிறாப்பில் இவனுக்கு ரூட்டு காமிச்சது, நேர தியாகராஜர் சந்நிதியில் வந்து நிற்கிறாப்புல இருந்தது. அப்போது இந்த நடந்ததெல்லாம் பார்த்தா, இப்போ திருடர்கள்லாம் வந்து இவர் அரண்மனையில் யார் திருடினாலும் அவள்லாம் இப்போ பெரிய சிவனடியார்களாக இங்கே நின்றுண்டு வணக்கம் பண்ணி எல்லோரும் வந்தனம் பண்ணின்னு இருக்கா. ஆச்சரியமாக இருந்தது. ராஜா ஆச்சரியப்பட்டான், இப்படி கூட இருப்பியா, ஆச்சரியமாக இருக்குது, நீ எங்கேயும் இருக்க அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணுறாப்புல திருடர்களுக்கும் நீ பக்கபலமாக இருக்க, ஆனால் அவள் இனிமேல் சொன்ன வாக்க மீறினான்னா உடனே அதுக்கும் அவளுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி அவளையும் திருத்துற, காட்டில் வழி தெரியாத திண்டாடுறதே எனக்கு வழி காமிச்சு, அதனால் நீ எங்கேயும் இருக்க, எங்கேயும் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்க அப்படின்னு ராஜா கொண்டாடுறார். அதனால தான் நீ இவருக்கு சர்வச்சாரிணே நமகான்னு திருநாமமாக இருக்குது. அப்படி இருக்கிறவரோட பெருமையை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.